இங்க இருக்கிற இந்த பெரிய பாறையில வெண்ணெய்களை கடைஞ்சாங்களாம் கிருஷ்ணருக்காக. அந்த பாறை தான் இப்ப நம்ம பாக்குறோம். காட்டுல வாழும்பொழுது என்னென்ன மிருகங்கள்லாம் இருந்திருக்கின்றத ரொம்பவுமே அழகா ஒரு புடைப்பு சிற்பமா இங்க பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு குரங்கு சிற்பத்தை நம்மளால விவசாய கடவுளான பொற்றவிக்குன்னு ஒரு தனி மதிப்பே உண்டு. அவங்களுக்காக நிறைய சிற்பங்களும் நிறைய வந்து புடைவரை கோயில்களும் உண்டாக்கியிருக்காங்க. நாங்கள் மாமல்லபுரம் வரும்பொழுது ஒரு பெரிய கேங்கோடே வந்திருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லுவாங்க. அதை நம்பி இருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே கேங்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நம்பாமல் இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இன்னொருத்தர் எங்கே தொங்கிட்டு இருக்காரு பாருங்க. எல்லாம் ஜாலியாக ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. வராகர் குகை கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த பூனோட அமைப்பும் இங்கே பார்க்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவில் இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் தான் இருக்கோம். நம்ம எங்கே போனாலுமே தனியாக போய் தாங்க பழக்கம். ஆனால் மாமல்லபுரத்துக்கு மட்டும் ஒரு பெரிய கேங்கோட வந்திருக்கோம். ரொம்ப வால் பசங்களை கூட்டிட்டு நாம இன்னைக்கு மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். மாமல்லபுரத்துக்கு நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். காலையில் வரும்போது நாங்கள் வந்து டிஃபன் எடுத்துட்டு வந்தோம் வீட்டில் இருந்து. அது கூட பசங்க கூட உட்காந்து கும்பலாக அங்கே உட்காந்து ஒரு பிக்னிக் போனால் எப்படி சாப்பிடுமோ அது போல சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகவே நாங்கள் ஆரம்பித்தோம். அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பொண்ணு வீட்டில் கூட பரிமாறாது. காலையிலேயே டிஃபன்லாம் முடிச்சுட்டு நாங்க என்ட்ரி டிக்கெட் வாங்க போனாங்க. என்ட்ரி டிக்கெட் இங்க பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபா, 15 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் எதுவும் இல்லை. ஒரு ஆளுக்கு 40 ரூபா டிக்கெட்டு, 2 டிக்கெட்டு 80 ரூபாய். வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகும்போது இங்க ஒரு பெரிய மேப் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு முதல்ல நம்ம பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வெண்ணெய் பாறை தான். புவி ஈர்ப்பு சக்திக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இந்த பாறை அமைப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன புள்ளியில தான் இவ்வளவு பெரிய பாறையம் நின்றுட்டு இருக்கு. நாங்க அந்த பாறை மேல ஏறி ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். பசங்களாம் வந்து நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துல வந்து 1 hour கிட்ட நமக்கு இந்த இடத்துல ஆச்சு. ஏன்னா பசங்க வந்து நிறைய போட்டோ எடுத்தாங்க. நானும் வந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தேன். விதமா நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்பவுமே ஃபன்னியாகவும் ஒரு என்ஜாய்மெண்டாவும் இருந்தது. பொறுமையா வெண்ணப்பாறையை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்திலேயே 2 பாறைகளுக்கு ஒரு சிறிய குகை போல இருந்துச்சு. அந்த குகையில ரொம்பவுமே நிழலா இருந்ததுங்க. காலை நேரம்னாலும் நிறைய வெயில். சரி, உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பாறையையும் அவங்க செதுக்கி ஏதோ ஒரு சிற்பத்தை ரெடி பண்றதுக்காக செதுக்கி இருக்காங்க. ஆனா இந்த வேலை என்னன்னு தெரியல, ஆரம்பத்திலேயே வந்து நின்றுட்டு இருக்குங்க. அந்த செதுக்கிறதுக்காக அவங்க அளவுகோல் வச்சு அந்த செதுக்கின அந்த இடங்களெல்லாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். இது போலதான் ஒவ்வொரு பாறையும் அவங்க நேர்த்தியா வந்து அளவு எடுத்து அந்த பாறையில இருக்கிற சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கி இருக்காங்க. சரி, இந்த சிற்பத்தெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு இதுக்கு பின்னாடியே போக போறோம். அடுத்து வந்து கோபியர்கள் வந்து கிருஷ்ணனுக்காக கடைஞ்ச ஒரு வெண்ணெய் பாறையை தாங்க பார்க்க போறோம். ஆரம்பத்துல நாம வந்ததுமே முதல்ல பார்த்தது ஒரு வெண்ணெய் பாறைய. அந்த வெண்ணெய் கடைந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க. கோபியர்கள் இங்க இருக்கிற இந்த பெரிய பாறையில வெண்ணெய்களை கடைஞ்சாங்களாம் கிருஷ்ணருக்காக. அந்த பாறை தான் இப்ப நம்ம பாக்குறோம். மிக பெரிய அளவுல ஒரே பாறையில இவ்வளவு பெரிய ஒரு அந்த வெண்ணெயை கடையிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கடையிறதுக்காக கிடையாது. அந்த காலத்தில் வந்து லைட்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக வந்து விளக்கில் தான் வந்து இங்கே வெளிச்சமே ஏற்படுத்துவாங்க. அந்த விளக்குகள் ஏற்றுறதுக்கு எண்ணெய்களை சேமித்து வைக்கிற ஒரு இடமா தான் இது கண்டிப்பாக இருந்திருக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து வெண்ணெய் பாறை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது விளக்கேற்றும் எண்ணெய்களை சேகரிக்கும் ஒரு இடமாக அழகாக அந்த பாறையில் எவ்வளோ பெரிய இதுவாக அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
கோபியர்கள் வெண்ணெய் கடைஞ்ச பாறைக்கு எதிர்புறமே ஒரு அழகான ஒரு சிறிய குன்றுல மும்மூர்த்திகளுக்கான குடைவரை வந்து அமைச்சிருக்காங்க. இது யாரு கட்டினது பாத்தீங்கன்னா பல்லவ மன்னனான முதலாம் பரமேஸ்வரன் கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டியிருக்காரு. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருக்குமே 3 குடைவரை கோயில்களை வந்து அவர் எழுப்பியிருக்காருங்க. முதல்ல நம்ம பார்க்கறது வந்து பிரம்மாவோட குடைவரையை. இது பார்த்தீங்கன்னா அளவுல கொஞ்சம் சிறியதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவனுக்கான ஒரு குடைவரை. இது வந்து மிக பெரிய அளவில் இருக்கும். வெளியில 2 புறமும் 2 துவாரபாலகர்கள் நின்று இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு புடைப்பு சிற்பத்தை பார்க்குறோம். அதுக்கு பக்கத்திலேயே விஷ்ணுவோட ஒரு கருவறையும் பார்க்குறோங்க. இந்த 2 கருவறைகளை விட சிவனோட கருவறை கொஞ்சம் பெரிதாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அதற்கு பக்கத்திலேயே துர்கா தேவிக்காக ஒரு சிலை ஒன்று எழுப்பியிருக்காங்க. அந்த துர்கா தேவி பாருங்க, அந்த எருமை தலை மேல நிக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்போட எவ்வளவு தத்துவமா வந்து அவங்க சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 1400 வருஷங்கள் பழமையான இந்த குடைவரை கோயில்கள் என்றுமே காலத்தால அழியாத ஒரு புகழ் பெற்றதா இன்னைக்கு விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து குடைவரைக்கு மேலே ஏறி போய் பூஜை பண்ணுறதுக்காக படிகளும் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மலையில் செதுக்கியிருக்காங்க. ரொம்பவுமே அற்புதமான இதை நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மும்மூர்த்திகளோட குடைவரை கோயில் பார்த்தோம். அந்த மலையிலேயே பின்புறம் அந்த காலத்தில் காட்டில் வாழும்பொழுது என்னென்ன மிருகங்கள்லாம் இருந்திருக்கின்றத ரொம்பவுமே அழகாக ஒரு புடைப்பு சிற்பமாக இங்கே பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு குரங்கு சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு பக்கத்திலேயே மயில் சிற்பத்தையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதுக்கப்புறம் இங்க யானைகள், மிக பிரம்மாண்டமான யானைகள் வந்து இந்த காட்டுல இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய யானை பாருங்க, சூப்பரா செதுக்கி இருக்காங்க. அது கீழே அதனுடைய குட்டிகள் அவங்க அம்மா கூட விளையாடுறது போல 2 யானை குட்டிகளையும் இங்க வந்து செதுக்கி இருக்காங்க. காட்டுல வாழும்போது என்னென்ன மிருகங்கள் இருக்கும், எப்படி ஒன்றி வாழணுன்றதுக்கு அடையாளமா தான் இந்த சிற்பங்களை வந்து அவங்க செதுக்கி இருக்காங்க. குடைவரை கோயில்கள், இந்த குடைவரை கோயில்களை முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட ஆட்சி காலத்துல தாங்க. அவங்க தான் முதல்ல அழியா கோயில்கள் சொல்லிட்டு பாறைகளை செதுக்கி குடைவரை கோயில்களை கட்டியிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஆட்சி காலத்துல விவசாய கடவுளான பொற்றவிக்குன்னு ஒரு தனி மதிப்பே உண்டு. அவங்களுக்காக நிறைய சிற்பங்களும் நிறைய வந்து குடைவரை கோயில்களும் உண்டாக்கியிருக்காங்க. அதுல ஒண்ணுலதான் இப்ப நாம இங்க இருக்கோம். நம்ம பின்னாடி தெரிகிற இந்த அழகான ஒரு குடைவரை யாருக்காக குடையப்பட்டிருக்கோம்? பொதுவா 3 தெய்வங்களுக்கு வந்து அர்ப்பணிப்பாங்க, பிரம்மா, சிவன், விஷ்ணுன்னு. ஆனா பொற்றவிக்குன்னு தனியா ஒரு சிற்பங்களை இங்க செதுக்கியிருக்காங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்கும். இந்த குடைவரை கோயில வெளிப்புறம் 2 அழகான தூண்களும், அது உள்ளே பாத்தீங்கன்னா வாசல்ல 2 புறமும் சிவன் கோயில்ல இருக்கிற துவாரபாலகர்கள் மாதிரியே 2 பெண் தெய்வங்களை இங்க பார்க்க முடியும். உள்ள இருக்கிற கருவறைக்குள்ள அவங்க கொற்றவை வழிபாடு நடத்தியிருப்பாங்க. இது நரசிம்மவர்மன் காலத்துல எல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தின்ற பல்லவரோட ஆட்சி காலத்துல இந்த குடைவர் வந்து செதுக்கப்பட்டதாக சொல்றாங்க. நாங்கள் மாமல்லபுரம் வரும்பொழுது ஒரு பெரிய கேங்கோட வந்திருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லுவாங்க, அதை நம்பி இருக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் கேங்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நம்பாமல் இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, இன்னொருத்தர் எங்கே தொங்கிட்டு இருக்காரு பாருங்க. எல்லாம் ஜாலியாக ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இருக்கிற இடம் வராகர் குகை கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த தூணோட அமைப்பும் இங்கே பார்க்குற தூணோட அமைப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி தூண்களோட அமைப்பு நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா ஆந்திர மாநிலம் போகும்போது அந்த இடத்துல நிறைய பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பல்லவர்கள் காலத்தில் இது போன்ற அமைப்பில் வந்து செதுக்கப்பட்டிருக்குங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா சிங்கமுக வாயோட இந்த தூண்கள் அமைஞ்சிருக்கும் 2 சைடுமே. ரொம்பவுமே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற இந்த இடத்துல உள்ள கருவறைக்குள்ள வராகருடைய சிலை அமைப்பு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கருவறையை குறைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த கோயில் என்ன காரணத்தாலேயும் முழுமை பெறாமலே போயிடுச்சு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த வராக சிற்பங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். வராக அவதாரத்துல மிகப்பெரிய ஒரு சிற்பமாக இருக்கு. அந்த எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வராகமே ரொம்பவே அழகா வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. கீழே ஒரு காலில் ஒரு அரக்கனை கொள்ற மாதிரியும் ஒருத்தர் தூக்கி காப்பாற்றுற மாதிரியுமான ரொம்பவே பக்கத்துல நிறைய தேவை இருக்கிறவங்க வனந்தரது போலவும் இந்த சூப்பரா இருக்கு. பூமாதேவியை காப்பாற்றும் போது